இந்த சேம் சைட்ல கோல் போடுறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அத இன்னைக்குதான் நான் கண் கூட பார்த்தேங்க. விஷப்பாம்பு சிவம் தன் தங்கச்சிய ரொம்ப ஒசரத்துல தூக்கி வச்சிருந்தாரு. ஆனா திடீர்னு அவ காலை பிடிச்சி மேல இருந்து கீழே வரைக்கும் வெடுக்குன்னு இழுத்து போடுவார்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. வெக்கம் மானம் சூடு சுரணை உள்ள ஒரு மனுஷியா இருந்திருந்தா நீயும் மாச்சி உன் வீடு மாச்சி நீ போற சோறு மாச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு ஊரு பக்கம் கிளம்பி போயிட்டே இருந்திருக்கணும். ஆனா இந்த ஜென்மத்துக்கு தான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஹீரோயின் இனியா தன்னுடைய அக்காவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒத்த கால் நின்றுட்டு இருக்காங்க. இல்ல என்னையாச்சும் இங்க தங்க அனுமதிங்க அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நீ சொல்லி நான் கேட்டா அப்புறம் ஏன் கௌரவம் என்ன ஆகுறதுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இனியா சொல்ற எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு தயாராவே இல்ல விஷப்பாம்பு சிவம். கௌரி அம்மா பார்த்தாங்க. என்னாலலாம் யாருன்னு தனியா பாத்துக்க முடியாது. உங்களுக்கு ஆக்கி கொட்டுறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கும். அவளை நான் எப்படி பாத்துக்க முடியும்? ஏற்கனவே அவளுக்கு காலில் அடி வரப்பட்டிருக்கு. அவளை பார்க்கணும்னா ஒருத்தர் கூட இருந்து அவளை கண்ணுங்கருத்தமா பாத்துக்கணும். அதுக்கு சரியான ஆள் இனியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் இல்ல என் தங்கச்சி பாத்துப்பா அப்படின்னு பெருமையா ஒரு வார்த்தையை சொன்னாரு. பாத்துக்கிறது ஆக்கி போடுறது இதெல்லாம் எப்படி அந்த அம்மா வாழ முடியும்? நான் எப்படி நான் பாத்துக்க முடியும் அப்படின்னு ராகமா சொல்லவும் விஷப்பாம்பு சிவத்துக்கு சுருக்குன்னு ஏறிடுச்சு. அதானே நீயும் ஒரு பெரிய மனுஷன்னு போய் உங்ககிட்ட சொன்ன பாரு என்ன சொல்லணும், நீயே ஒரு ஓசி சோறு அப்படின்னு பலமா குத்தி காட்டிட்டாரு. இந்நேரம் விஷவள்ளி இடத்துல வேற ஒரு நபரா இருந்திருந்தா நாக்க பிடிக்கிட்டு அங்கேயே உசுரை விட்டுருப்பாங்க. அப்படி எந்த அசம்பாவிதமும் நடந்துடல. ஏன்னா அதெல்லாம் உப்பு போட்டு சாப்பிடறவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது. விஷவள்ளிக்கு விஷப்பாம்பு சிவம் கொடுத்த நோஸ்கட் போதும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பத்தவே பத்தாது. இது அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறையவே இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம ஹீரோயினுக்கும் விஷப்பாம்பு சிவத்துக்கு இடையில் நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டத்துல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டியது ஒன்னு கௌரி அம்மா, இன்னொருத்தர் இளங்கோ. ரெண்டு பேருமே இனியாவுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க. இதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. முதல்ல பொறுமையா தான் பேசிட்டு இருந்தாங்க கௌரி அம்மா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எரிமலைய வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய ஆக்ரோஷம் விஷப்பாம்பு சிவத்தால தாங்கிக்கவே முடியல. வேற வழி இல்லாம யானி இங்கதான் கூட்டிட்டு போக கூடாது, வேணும்னா கூட இருந்து பாத்துக்கலாம், ஆனா இங்க தங்கெல்லாம் கூடாது அப்படின்னு நிபந்தனையை விதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இனியாவும் சரின்னு சொன்னவங்க. இளங்கோ நைட் டியூட்டி போனா அன்னைக்கு நான் கூட இருந்து பாத்துப்பேன், அன்னைக்கு என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு நிபந்தனையை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மனுஷன் இந்த வாக்குவாதத்திலையும் தோத்துதான் போக போறாருன்னு நமக்கு தான் தெரியுமே. வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தலைய தொங்க போட்டுக்கிட்டு நேரா ரூமுக்கு போயிட்டாரு. விஷவள்ளி வாழை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியும் கிளம்பிட்டாங்க. எதுக்காக இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுவானே, எதுக்காக இப்படி அசிங்கப்படுவானே, காலில் தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு கொஞ்சம் அக்கறையோட பேசியிருந்தா இவ்வளவு பெரிய அவமானம் அந்த ஆளுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்ல. கூட இருக்க சேர்க்கை சுத்தமா சரியில்லைங்க. பின்ன இப்படிதான் புத்தி வேலை செய்யும். எப்படியும் இதுக்கப்புறம் இனியா கிட்டையோ இல்ல யாழினி கிட்டையோ நேரடியா மோதுறதுக்கு தாங்கிட்ட தெம்பு இல்லைன்றத விஷவள்ளி தெளிவா புரிஞ்சுக்கிட்டா. அதனால மாயாவையும் சிவனாண்டியும் நேரா பார்த்து விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சா. இது எங்க போய் கால வச்சாலும் அந்த இடம் நாசமா தானே போகும். அப்படிதான் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.